குட் மார்னிங் சோல்ஸ். நான் வந்து ஆல்ரெடி ஒரு தடவை வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, இறைவன் மட்டும்தான் வந்து 100% வந்து நான் ஜட்ஜ்மெண்டலாக நம்ம மேலே வந்து பயங்கரமான ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை வந்து காட்ட முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு தான் வந்து நம்மளை பற்றி ஃபுல்லாக தெரியும். நம்மளோட லைஃப்பில் நம்ம கூட ட்ராவல் பண்ணுற யார் வேணாலும் எடுத்துக்கோங்க, எல்லாருக்கும் நம்மளை பற்றி 100% வந்து தெரியாது. நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய டார்க் திங்ஸு, நம்ம முன்னாடி பண்ண ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களாக இருக்கும், இல்லை கரண்ட்டாக நம்மளோட மிஸ்டேக்ஸு எது வேணா இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100% வந்து ஒருத்தவங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இறைவன். ஏன்னா அவர் வந்து நம்மளுக்கு உள்ளே இருக்கிறாரு அப்படின்ற போது அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்க போகிறதே கிடையாது. ஆனாலும் அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்மளை பற்றி வந்து மற்றவங்க எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுன்னா நம்மளை ஒரே மாதிரி விரும்புவாங்களா, நம்மளை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களா, நம்மளை வந்து ஜட்ஜ்மெண்ட்டாக இல்லாமல் நம்மளை வந்து அவங்க அதுக்கு முன்னாடி எப்படி நினச்சாங்களோ அது மாதிரி நினைப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஈவன் நான் சொன்ன மாதிரி நம்மளை பெத்த தாய் தகப்பனுக்கே வந்து நம்மளுக்கு வந்து நம்மளை வந்து பிடிக்குமான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெறுப்பு வந்துடும், ஒரு டிஸ்கஸ்டிங் ஃபீல் கூட வந்துடும். இந்த மாதிரி ஏன்னா தவறு பண்ணாதவங்களே யாருமே கிடையாது. இல்லைன்னா முன்னாடி ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டு இப்போ ரொம்ப பியூரான பீப்புளாக கூட மாறி இருக்கலாம். ஆனால் முன்னாடி ஏதாவது ஒரு தவறு வந்து மற்றவங்கக்கிட்ட சொல்ல முடியாத ஏதோ ஒரு மிஸ்டேக்கன் தாட்டோ இல்லை மிஸ்டேக்கன் வேர்ட்ஸோ இல்லை மிஸ்டேக்கன் ஆக்ஷன்ஸோ கண்டிப்பாக வந்து இருக்கும். அதனால தான் நான் வந்து எப்போவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து ஒருத்தர் மேலே வைக்கணும் அப்படின்னா தயவுசெய்து ஹியூமன் பீயிங் மேலே வைக்கிறத காட்டிலும் இறைவனை உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வைங்க அப்படின்னு சொல்லி நான் திரும்பி திரும்பி சொல்கிறது. ஏன்னா இறைவன் வந்து ஃப்ரீ வில்லுன்னு ஒன்று இருக்குது. நம்மளோட விருப்பம் இல்லாமல் அவரால் வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ண முடியாது. அவருக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பார். ஆனால் நம்ம ஓகே நம்ம எஸ்ன்னு சொன்னால் மட்டும்தான் அவரால் ரொம்ப ஆக்டிவ் ரோல் ப்ளே பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா மேபி அவரோட ரோல் வந்து இருக்கும் நம்மளுக்கு தெரியாமல். நம்மளோட நல்ல கர்மானால நல்ல கர்மாக்களை வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய துன்பங்கள்லேருந்து நம்மளுக்கு வந்து நிறைய வந்து நம்மளோட இதுவும் அதனால இறைவன் வந்து நம்ம மேலே ஒரு அருட்பார்வை வச்சிருக்கிறதுனால சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் நம்மளோட என்டையர் லைஃப்மே வந்து அந்த துன்பத்துல இருந்து அந்த சேலஞ்சஸ்ல இருந்து நம்மளை காப்பாற்றி ஆக்டிவாக வந்து ஒருத்தரால் வந்து பண்ண முடியும் அப்படின்னா அது இறைவனால் பண்ண முடியும். அந்த இறைவன் வந்து ஆக்டிவ் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒத்து வரணும். நம்ம வந்து விரும்பி நம்ம அந்த கேட்டை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இறைவன் வந்து டோட்டலாக ஆக்டிவ் ரோல் ப்ளே பண்ணுவார். அதுதான் நான் வந்து டிவைன் சரண்டர்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த டிவைன் சரண்டர் வந்து நீங்கள் வேறு யாருக்கிட்டேயும் உங்களை சரண்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இறைவன் ஒருத்தர்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். மித்த எல்லார் மேலேயும் அன்கண்டிஷ்னலாக வந்து நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அன்பை காட்டுங்க. ஆனால் ஒருத்தர் மேலே நான் வந்து பயங்கரமாக கனெக்டடாக இருக்கேன், எனக்கு அவங்க தான் லைஃப்பில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படின்னா அதை நீங்கள் இறைவனாக வச்சுருந்தா மட்டும்தான், இறைவன் மட்டும்தான் அதுக்கு தகுதியானவர் அப்படின்றது தான் நான் எப்போவுமே உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த சாங் வந்து அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. உழந்து நின்றான் நின்றான் நம்பி ஒண்ணுதற் கண்ணோடு உகந்து நின்றான் நம் உழைப்புக நோக்கி உகந்து நின்றான் இவ்வுலகங்கள் எல்லாம் உகந்து நின்றான் அவன் தன் தோள் தொகுத்தே. இதில் ஃபர்ஸ்ட் வந்து உழந்து நான் நம்பி ஒண்ணுதற் கண்ணோடு அப்படின்னா உழந்து அப்படின்னா வழி தவறி போய் திசை தெரியாமல் சுற்றி தப்பான வழியில் போய் இல்லை தப்பாக மற்றவங்க கைட் பண்ணனால நிறைய தவறுகள் பண்ணி அலைஞ்சு திரிஞ்சு அதைத்தான் வந்து உழந்து நின் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நான் நம்பி அப்படின்னா அவ்வளோ இது பண்ணி ரொம்ப ரொம்ப வருஷம் என் வாழ்க்கையை நான் தப்பாக வாழ்ந்து நிறைய தவறுகள் பண்ணி தேவையில்லாத விஷயங்கள் நிறைய பண்ணின பிறகு உங்களை நான் நம்ப ஆரம்பிச்ச உடனே அப்படின்றதான் நான் நம்பி அப்படின்றத சொல்றாரு. எப்ப நான் உங்களை ஐயப்பா இறைவனை நீதான்ப்பா எனக்கு, நான் வந்து ரொம்ப என் வாழ்க்கையை தப்பா வாழ்ந்து என் வாழ்க்கையை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டேன், நான் வந்து இப்ப நான் உன்னைய நம்புறேன், நீ உன்னால மட்டும்தான் என் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும்னு நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா ஒன்னுதர் கண்ணோடு, அதாவது இறைவன் வந்து பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல் ஐஸோட அப்படின்னா அதுக்கு அந்த அவரோட கண்ணோட அழகை சொல்லலை, நம்ம மேல ரொம்ப கருணையா நம்ம மேல ரொம்ப அன்பா நம்மளை பார்ப்பாராம். அந்த பார்வையை தான் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் லைன்ல. செகண்ட் லைன் வந்து உகந்து நின்றான் நம் உழைப்புக நோக்கி அப்படின்னா சந்தோஷமா வந்து அவர் வந்து நம்மளை வந்து அவரோட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறதுல இருந்து நம்மளை ஹெல்ப் பண்றதுக்கு ரெடி ஆகி சந்தோஷமா வருவாராம் அவரு.
ஹாப்பியா வருவாராம். இதுல இப்ப ஃபர்ஸ்ட் லைன வந்து நான் வந்து நார்மல் ஹியூமன் பீயிங்கோட நான் வந்து கம்பேர் பண்றேன். ஒவ்வொரு லைனையும் அப்படி கம்பேர் பண்ணிட்டு போறேன். இப்ப நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒருத்தவங்க ரொம்ப தப்பான வழியில போறாங்க. ஒருத்தவங்க தவறான விஷயங்கள பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் தவற உணர்ந்து நம்ம கிட்ட வரும்போது, மேக்ஸிமம் பீப்பிள் என்ன பண்ணுவோம்? அவங்கள பயங்கரமா திட்டுவோம். அவங்கள ரொம்ப கேவலமா பேசுவோம். "உனக்கு இதெல்லாம் தேவைதா? நீ இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியதா? நீ பண்ணாத தப்பா நீ எவ்வளோ தவறு பண்ணியிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நீங்க நல்லா இத இமேஜின் பண்ணி பாருங்க. 100% அவங்கள ஜட்ஜ்மெண்டலா இல்லாம, அவங்கள வந்து நம்ம வந்து கேர் எடுத்துக்க மாட்டோம். மிஞ்சி போனா என்ன பண்ணுவோம்னா, அதிகபட்சம் ஒரு இரக்கம் காட்டுவோம். சரி போட்டும், எவ்வளவோ தப்பு பண்ணிட்டான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இரக்கமா வேணா இருக்கணும்னு நெனைப்போம். ஆனா, மனசுக்குள்ள அவங்க பண்ண எல்லா விதமான தவறுகளும் சேர்ந்து, நம்ம வந்து அவங்கள வந்து ரொம்ப வந்து ஒரு லோவா தான் வந்து நம்ம வந்து எப்பவுமே நெனைப்போம். அவங்கள முன்னாடி நம்ம நெனைக்கிற அளவுக்கு நம்மளால நெனைக்கவே முடியாது. இதுதான் ஹியூமன் பீயிங்கோட டெண்டன்சி. வேறஸ் காட் எப்படி இருக்காரு பாருங்களேன். அப்படி ஒரு அன்போட பார்க்குறாராம். அந்த அன்பு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பியூர் சோல வந்து பார்த்தா எப்படி ஒரு அன்பா இருக்கும். ஒரு பெருமையா, ஒரு சந்தோஷமா பார்ப்போம். அந்த மாதிரி கடவுள் பார்க்குறாரு. அப்ப கடவுள் மாதிரி நம்மளால மாற முடியுமா? முடியவே முடியாது. அதேதான் அந்த 2வது லைன்லயும் அவர் வந்து ரொம்ப ஹாப்பியா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வராரு. இதே வந்து நம்ம வந்து ஒருத்தன் தவறு மேல தவறு பண்ணி வாழ்க்கைய ரொம்ப தப்பா மாத்துனவங்களுக்கு போயி நம்ம ஹெல்ப் பண்ண போறோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், இல்ல நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கலாம், இல்லன்னா நம்ம பிள்ளைங்களா இருக்கலாம், இல்ல நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல நம்ம ஸ்பௌஸா இருக்கலாம். யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு நம்ம கடமைப்பட்டுட்டோம், இல்ல நம்மளோட ரத்த பந்தம், இல்ல நம்ம தான் செஞ்சாகணும் அப்படின்னு நெனச்சு நம்ம செய்யும்போது கூட, நம்மளுக்கு சந்தோஷமா செய்ய மனசு வராது. திங்க் பண்ணி பாருங்க, நம்மளால சந்தோஷமா செய்ய முடியுமான்னு. பயங்கர கோவம், வெறுப்பு, ஆதங்கம், ஒரு இரிட்டேஷனு, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனு எல்லாமே இருக்கும். "கடுப்பாவி இப்படி சொல்றது எதையுமே கேட்காம இப்படி பண்ணிட்டு, இப்ப வந்துகிட்டு நிக்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேற வழி இல்ல. நம்ம தான் ஹெல்ப் பண்ணியாகணும் அப்படின்னு நெனச்சு தான் ஹெல்ப் பண்ணுவோமே தவிர, 100% ஒரு ஹாப்பினஸோட வாவ்! இவங்க வந்து என்னைய நம்பிட்டாங்க, இவங்க மாறிட்டாங்க, இவங்க என்கிட்ட வந்திருக்காங்க, இவங்க லைஃப்ப நான் வந்து பியூட்டிஃபுல்லா மாத்தப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100% ஒரு ஹாப்பினஸோட பண்றவங்கன்றது எனக்கு தெரிஞ்சு ஹியூமன் பீயிங்கால பாசிபிளான்னு எனக்கு தெரியல. மேபி அது வந்து டிவைன் குவாலிட்டி வந்து உள்ள வந்தவங்களுக்கு மேபி வேணா வரலாமா இருக்கும். இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டில ரொம்ப டீப்பா போயிட்டு ரொம்ப டிவைனா மாறுனவங்களால வேணா அந்த மாரி பண்ண முடியுமே தவிர, மத்த யாராலயுமே வந்து கொஞ்சம் கூட நெகட்டிவ் உணர்வு இல்லாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனா இங்க இறைவன் எப்படி வராரு? அப்படி ஒரு சந்தோஷமா வராராம். பயங்கர ஹாப்பினஸோட நம்மள வந்து பார்க்குறாராம். ஆஹா! நான் இவன காப்பாத்தப் போறேன். இவன் என்னைய நம்பிட்டான் அப்படின்னு நெனச்சுட்டு பார்ப்பாராம். 3வது லைன் வந்து, "உகந்து நின்றான் இவ்வுலகங்கள் எல்லாம்." அதாவது இந்த உலகத்தையே அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாராம். சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறாராம் இறைவன். நம்ம அப்படி அக்செப்ட் பண்ணுவோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம சுத்தி உள்ளவங்க யாருமே சரியில்ல. நம்ம ரிலேட்டிவ்ஸ் சரியில்ல. நம்ம வீட்ல உள்ளவங்க சரியில்ல. நம்ம அம்மா சரியில்ல, அப்பா சரியில்ல அப்படின்னு தோணுச்சுன்னா, நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது, எவ்வளோ ஒரு இரிட்டேஷன் வருது. ஏன்டா இந்த குடும்பத்தில வந்து பொறந்தோம் அப்படின்னு தோணும். ஏன்டா இவங்கள போய் கல்யாணம் பண்ணோம்னு தோணும். ஏன் நம்ம பிள்ளைங்க மட்டும் இப்படி இருக்குதுங்க அப்படின்னு தோணும். அந்த ஒரு ஒரு வெறுப்போட தான் நம்ம வந்து ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்டோட தான் நம்ம வந்து அந்த லைஃப வந்து எடுத்துட்டு போவோம். ஆனா இறைவனு உலகம் ஃபுல்லுமே கேவலமா இருக்கு. உலகம் ஃபுல்லுமே தப்பா தான் இருக்கு. இந்த உலகத்துல சரியான விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மி. தவறான விஷயங்களு, தவறான எண்ணங்களு, ரொம்ப அந்த இக்னரன்ஸ்லயும், இல்யூஷன்லயும் பிளஸ் வந்து நம்மளோட வேர்ல்டுலி ப்ளஷர்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கக்கூடிய ஒரு உலகமா இருக்கு. ஆனாலும் அத அப்படியே சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறாராம் காட். அதனால வந்து அவர் வந்து ரொம்ப வந்து கோவப்படுறதோ, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறதோ, டிசப்பாயின்ட்மென்ட்டோ அதுவோ இல்லாம, அப்படியே லவ்விங்லி ஹி இஸ் அக்செப்டிங் அண்ட் எம்ப்ரேசிங் அப்படின்னு சொல்றாங்க. இறைவன் மாரி யாராலயாவது வர முடியுமா? ஃபைனலா வந்து உகந்து நின்றான் உகந்து நின்றான் அவன் தன் தோள் தொகுத்தே. அதாவது ரொம்ப ஹாப்பியா அவர் வந்து தன்னோட ஷோல்டர்ல, தன்னோட தோள குடுத்து அவங்கள வந்து கா கேரி பண்றதுக்கு ரெடியா இருக்காங்களாம். தான் தோள் குடுக்குறாங்க அப்டின்னா என்ன அர்த்தம்? சப்போர்ட் பண்றாங்க. அவங்க வந்து அந்த சுமைய வந்து ஏத்துக்கிறாங்க அப்டின்னு சொல்லி அர்த்தம். அப்ப ரொம்ப ஹாப்பியா அப்பாடி இவன் என்னைய நம்பிட்டான். இனிமே வந்து இவன வந்து நான் வந்து இவன் வாழ்க்கையில நான் எல்லா விதமான மாற்றமும் என்னால செய்ய முடியும். வாழ்க்கையில எல்லாத்தையும் நான் வந்து பண்ண முடியும். அதுக்கு நான் வந்து எஃபோர்ட்ஸ் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வருவாராம். நம்ம நேச்சுரலா என்ன பண்ணுவோம்? நார்மலா இப்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு, எனக்கு நீங்க தான் கதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெறைய ஹியூஜ் மணிய லாஸ் பண்ணிட்டு வந்து, நீங்க தான் கதின்னு நம்மகிட்ட வர்றவங்கள, நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாவா எடுத்துக்குவோம். ஒண்ணு நம்ம ஹெல்ப்பே பண்ண மாட்டோம். நீ தப்பு பண்ணா, அதுக்கு நீ அனுபவிக்கிற. இதுக்கு எதுக்கு நான் எதுக்கு உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்லி பண்ண மாட்டோம்.
போயிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையில்லாமல் ஓவராக அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஈவன் நம்ம ஹெல்ப்பும் பண்ணிடுவோம். ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்கள வந்து நம்பாமல் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறது, காயப்படுத்துறது, அவங்கள ரொம்ப வீக் ஆக்குறது, அவங்கள லோவாக ஃபீல் பண்ண வைக்கிறதுன்னு எல்லாமே பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேற வழியே இல்லாம ரொம்ப வெறுப்போட நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோம். வேறஸ் இறைவன் வந்து எப்படி இருக்கிறாரு, அப்படி ஒரு ஹாப்பியா வந்து அவர் வந்து ஷோல்டர் வந்து குடுத்து, நம்ம அந்த யார் தவறு பண்ணி வாழ்க்கையில திருந்தி வர்றாங்களோ, அவங்கள வந்து காப்பாத்தி, அவங்கள வந்து ஒரு பியூரிஃபைடு ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போறதுக்கு அவ்ளோ சந்தோஷமா வருவாராம். இதுதான் இறைவனோட தன்மைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டுல இருந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா 2 விஷயம். 1, இறைவனுக்கு இணையா எந்த ஹியூமன் பீயிங்கும் கிடையாது. இறைவன்றது ரொம்ப ரொம்ப எல்லார விடவும் அப்பாற்பட்ட ரொம்ப பயங்கரமான ஒரு பியூரான ஒரு பெர்சனு. நம்மள ஜட்ஜே பண்ண மாட்டாரு. நம்ம மேல நம்ம என்ன பண்ணுனாலும் நம்ம மேல அன்பா இருப்பாரு. எந்த விதமான ஸ்டேஜ்ல வேணாலும் நம்ம அவர வந்து சரணடைஞ்சோம் அப்படின்னா, அவரு நம்மள வந்து காப்பாத்தி நம்ம லைஃப வந்து பியூட்டிஃபுல்லா மாத்துறதுக்கு அவரு ரெடியா இருப்பாரு. இது வந்து எந்த ஹியூமன் பீயிங்காலயும் முடியாது. அப்படி இருக்கும்போது உங்களோட டெய்லி லைஃப்ல நீங்க ஒருத்தர எப்பவுமே மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படின்னா, அது இறைவனா தான் இருக்கணும். அப்ப நீங்க திங்க் பண்ணி பாருங்க. நான் ஒரு நாள்ல இறைவனுக்கு நான் எங்க முக்கியத்துவம் தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா கேட்கறதுக்கு மட்டும் தான் காட யூஸ் பண்ணுவோம். அதுவும் எப்பயாவது ஒரு தடவ தான் யூஸ் பண்ணுவோம். இல்லன்னா காலையில அப்படி லைட்டா எங்கேயாவது போம்போது அப்படியே சைகையிலேயே சாமி கும்பிட்டுட்டு போறது தான் நம்ம மேக்ஸிமம் இறைவனுக்கு குடுக்கக்கூடிய மரியாதை. அது மட்டும் பத்தாது. உங்க லைஃப்லயே பெஸ்ட் பர்சனு, உங்களுக்கு வந்து எல்லாமாவும் இருக்கக்கூடிய பர்சனு, உங்களுக்கு துன்பத்துல உங்கள்கிட்ட வந்து உங்கள ஜட்ஜ் பண்ணாம உங்க கூட வந்து நிண்டு உங்களுக்கு தோள் குடுக்குற ஒரு பர்சன் யாரு அப்படின்னா, அது இறைவன் தான். அதனால அதுக்கு ஈக்குவலான ப்ரையாரிட்டிய இறைவன் கிட்ட நீங்க வைங்க. மத்தபடியான எல்லார்கிட்டயுமே அன்கண்டிஷனலா உங்களால அன்பு காட்டுறத மட்டும் பண்ணுங்க. தேவையில்லாம ஓவரா எமோஷனலா அட்டாச் ஆகாதீங்க. ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு ஓவரா நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி அவங்க நடக்கலன்னு சொல்லிட்டு டிசப்பாயிண்ட்டும் ஆகாதீங்க. இது ஒரு விஷயம். 2வது, எதுக்காகவும் நீங்க கில்ட்டா ஃபீல் பண்ண வேண்டாம் இறைவனை ரீச் பண்றதுக்கு. என் வாழ்க்கையவே நான் ரொம்ப கேவலமா வாழ்ந்துட்டேன். நான் போய் எப்படி இறைவன் கிட்ட போய் நிக்கிறது? இறைவன்லாம் என்னோட என்னோட பிரேயரை கேட்கவே மாட்டாரு. ஏன்னா நான் ரொம்ப தப்பான ஆளு. நிறைய என் வாழ்க்கையில தப்பு பண்ணியிருக்கேன். இறைவன் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு நீங்களா நினைக்காதீங்க. தப்பு பண்ணாதவங்க இந்த உலகத்திலே கிடையாது. தவறுகள் மூலமா நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்கள் மூலமா மட்டும்தான் இறைவனை நம்மளால உணர முடியும். அதனால இந்த யூனிவர்ஸே வந்து அப்படிதான் செட் பண்ணி வச்சிருக்கு நம்மளோட லைஃப்பை. நம்ம லைஃப்ல நிறைய மிஸ்டேக் பண்ணி அந்த மிஸ்டேக்குக்கு நடுவுல இறைவனை பார்க்குற மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருக்கு. அதனால நீங்களாவா எதையாவது நினைச்சு கில்ட்டி ஆக்கிட்டு நீங்களாவா எதையாவது யோசிச்சு உங்களை நீங்க லோவா ஃபீல் பண்ணிட்டு இறைவன் கிட்ட இருந்து விலகி போகாதீங்க. விலகி போக போக உங்க வாழ்க்கை இன்னும் வந்து ரொம்ப துன்பத்துல தான் போய் முடியும். உங்களுக்கும் பாதிப்பாகும், உங்க குடும்பத்துக்கும் பாதிப்பாகும். ஸோ கில்ட்டுன்றதை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த ஸ்டேஜ்ல நீங்க எந்த மொமெண்ட்ல நீங்க வந்து இருந்தாலும் சரி, இது வரைக்கும் நீங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, அப்படியே இறைவன் கிட்ட சரணடைஞ்சு நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன். இதுல இருந்து என்னை வெளியில கொண்டு வாங்க. நீங்க என்னை எப்படி மாத்திக்க சொன்னாலும் நான் மாத்திக்க ரெடின்னு கடவுள்கிட்ட சரணடைங்க. இந்த பாட்டுல நடக்கிற மாதிரி அவர் அப்படியே ரொம்ப லவ்விங்கா, ரொம்ப அஃபெக்ஷனோட, ரொம்ப ஹாப்பியா வந்து உங்களை எம்ப்ரேஸ் பண்ணி உங்களை வந்து அவர் வந்து அப்படியே தூக்கிட்டு போயிடுவாரு. தூக்கிட்டு போய் உங்க லைஃப்பை வந்து ரொம்ப பியோர் லைஃபா, மேஜிக்கல் லைஃபா, ரொம்ப வண்டர்ஃபுல் லைஃபா மாத்திடுவார். குட் டே டு யூ ஆல்.
குட் மார்னிங் சோல்ஸ். ஆக்சுவலா இந்த இது இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்றது வந்து அந்த நம்மளோட ஆத்மா